ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ பண்ண போறேன். இந்த மேட்ச் கியா ஓவர்ல நடக்க போகுது. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சமயம் பின்னாடியில இருந்து சத்தம் கேட்டதுன்னா அதை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு. நான் சத்தம் அவ்வளவா கேட்காத மாதிரியான ஒரு இடம் பார்த்து வச்சிருந்திருக்கேன். அப்படி இருந்தாலுமே சத்தம் கேட்டதுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இந்த ஸ்டாட்ஸோட நான் ஆரம்பிக்க போறேன். அதாவது இந்த ஸ்கோரிங் ட்ரெண்ட்ஸ், அதாவது 4 இன்னிங்ஸ் பார்த்தோம்னா ஸ்கோரிங் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு, யாரு எது பண்ணி ஜெயிச்சிருந்திருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த கடைசி 6 டெஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 268, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 258, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 309, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 249. முதல் நாள்ல பேட்டிங்க்கு நன்னா இருக்கும். அது இந்தியா இங்கிலாந்து முதல் அந்த கடைசி மேட்ச் விளையாடுறச்சு கொஞ்சம் ரொம்ப அலையிற பிச் மாதிரி போட்டா, அதுக்கப்புறமா ஈஸ் அவுட் ஆச்சு. இந்தியா 224 ஆல் அவுட்ல இருந்து ஒன் தட் மேட்ச். அதுக்கப்புறமா ஈஸ் அவுட் ஆச்சு. ஆனா சாதாரண முதல் நாள்ல பேட்டிங்க்கு நன்னா இருக்கும். ரெண்டாவது நாள் பேட்டிங்க்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அது குறையிறது. ஏன்னா டீம்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் பேட்டிங் இந்த செகண்ட் டே. அப்புறமா முதல் நாளையுமே இஃப் யூ என்ன 90 ஓவர்ல இன்னும் பேட் பண்ணிட்டு இருந்தா அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பத்துல இட் வில் பி டஃப். ஏன்னா அந்த சீமர்ஸ் வில் கம் இன் டு பிளே அந்த செகண்ட் டே. மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த சப்கான்டினென்டல் சர்ஃபேஸ், அதாவது இந்த WTC ஃபைனல்ல பார்த்தோம். அந்த மாதிரி ஆகும். பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லா வரும். நாலாவது இன்னிங்ஸ்ல அந்த 5வது நாள்ல பேட்டிங்க்கு கஷ்டமா இருக்கும். ஸ்பின்னர்ஸும் மேட்ச்க்குள்ள வருவா. ஸோ அப்படிதான் இந்த ஸ்கோரிங் ட்ரெண்ட்ஸா போயிருந்திருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல டாஸ் ஜெயிச்சா முதல் பேட்டிங் தான் எடுக்கணும். இப்ப இந்த 11ஸ்குள்ள போயிடலாம். இங்கிலாந்து அவரோட 11 அனௌன்ஸ் பண்ணிட்டா. எப்படி போயிருந்திருக்கான்னா, பென் டாக்கெட், எமிலியோ கே, ஜேக்கப் பெதல், ஜோ ரூட், ஹாரி புரூக், ஜேமி ஸ்மித் சப்ஜெக்ட் டு availability, ஜார்டன் காக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜார்ஜ் டங், மேத்யூ ஃபிஷர், சானி பேக்கர். இப்ப ஆலி ராபின்சன் இந்த ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் இன்ஜுரினால அவர் விளையாட போறது கிடையாது. ரிப்ளேஸ்மெண்ட் கொடுக்கல. ஆனா சனி பேக்கர் ஒரு யங் ஃபாஸ்ட் பவுலர், 100லயுமே பார்த்தேன், வேகமா போட்டர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கா. மேத்யூ ஃபிஷருமே கவுண்டியில சரியக்கு விளையாடுற போலன்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் டங் பாசிருந்திருக்கோம் அந்த இந்தியா சீரீஸ்டுமே. அப்புறம் ஜாஃப்ரா ஆர்ச்சர் திருப்பி வந்துட்டார். இது முதல் மேட்ச் அந்த பிச்சை பார்த்துட்டு நிறைய பேர் குறை சொன்னா, அதனாலதான் நான் என்ன நினைச்சேன்னா ஷோயப் பஷீரை கொண்டு வருவான்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு பச்சையான பிச்சை கொடுக்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இந்த அட்டாக்க பார்த்தோம்னா இப்ப ஸ்பின்னிங் கொஞ்சம் அந்த ட்ரெடிஷனல் பிச்சை கொடுக்கறதுக்கு இந்த அட்டாக்க பார்த்தா அப்படி பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்தியா மேட்ச் அப்படி பண்ண மாதிரி முதல்ல 2-3 நாள் அலைஞ்சிட்டு அப்புறமா கடைசியில பேட்டிங்க்கு ஈஸ் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ ஏன்னா ஜோ ரூட் ஒருத்தர் தான், ஜோ ரூட், ஜேக்கப் பெதலும் போலிங் போடலாம். அவ 2 பேர் தான் ஸ்பின்னர்ஸ் இந்த டீம்ல. அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, ஜேம்ஸ் ரூ நிறைய அந்த கவுண்டியில ரன் அடிச்சுட்டு இருக்கார், நிறைய செஞ்சுரியா அடிக்கிறார். அவரை ஜாரன் காக்ஸுக்கு பதிலா போடுவான்னு நான் நினைச்சேன். ஆனா ஜாரன் காக்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கா. அவரும் நல்ல பிளேயர் தான். ஸோ அவ முன்னாடியே 11 சொல்லிட்டா. ஸோ இப்படிதான் அவன் பண்ண போறா. நான் திரும்பியும் சொன்ன மாதிரி இப்ப இவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர் 4 ஃபாஸ்ட் பவுலர் போட்டதுனால எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து கடைசி டெஸ்ட் மேட்ச் அந்த பிச்சு தான் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். பென் ஸ்டோக்ஸுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்னா ஒரு கிரெய்க் ஓவர்டன் அவரையும் போடலாம்னு நினைச்சேன். ஆனா அவரை எடுக்கல. டாஸ் ஜெயிச்சா அவ பேட்டிங் தான் எடுக்கணும் ஓவர்ல. இப்ப நியூசிலாந்து 11குள்ள போயிடலாம். அவ 11ல எப்படி போயிருந்திருக்கேன்னா அப்படிதான் போயிருந்திருக்கேன். டாம் லேத்தம், டெவன் கான்வே, வில் யங், ரச்சின் ரவீந்திரா, டாரல் மிச்சல், டாம் பிளண்டல், மிச்சல் சாட்னர், நேத்தன் ஸ்மித், கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி, வில் ஓரோக். இப்ப நான் இப்ப அந்த 11 எழுதரிச்சு இங்கிலாந்து அவ 11 கொடுக்கல. ஏன்னா போன மேட்ச் ஸ்பின்னுக்கு வேலையே இல்லை. அதனால்தான் கிளென் பிலிப்ஸும் விளையாடினா. அவர் 34 ரன் அடிச்சார். ஒருவேளை மிச்சல் சாட்னருக்கு பதிலா கிளென் பிலிப்ஸை விளையாட பார்க்கலாம். அந்த பிச்சை பார்த்துட்டு வேணா கொஞ்சம் பச்சையா இருந்ததுன்னா அந்த பிச்சை பார்த்துட்டு மிச்சல் சாட்னரை உட்காத்தி வச்சுட்டு கிளென் பிலிப்ஸை விளையாட பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் ரிட்டையர் ஆயிட்டார். வில்லியங்க ஸ்குவாட்குள்ள கொண்டு வந்திருக்கா. எதனால முன்னாடியே அவரை கொண்டு வரலன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் இந்தியாவில ரொம்ப நாளா விளையாடுற ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர்.
ஆனா அவர் இப்ப கொண்டு வந்திருக்கா, நான் அவரை நம்பர் 3ல விளையாடிடுவேன். ஸோ திஸ் லுக்ஸ் லைக் அ டீசன்ட் டீம். ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்னு பார்த்தா ஜாக் ஃபோக்ஸ், பிளேர் டிக்னர் வெளியில தான் இருப்பா. ஆனா 4 ஃபாஸ்ட் பவுலருமே போன மேட்ச் நல்லா போட்டா. ஸோ நியூசிலாண்டை பத்தி இதுக்கு மேல ஒன்றும் எனக்கு சொல்றதுக்கு இல்லை. இப்ப எட்ஜுக்கு போயிடலாம். இப்ப முதல் நாள் பேட்டிங்க்கு நன்னா இருக்கும். இப்ப டாப் 4ன்னு பார்த்தோம்னா பென் டக்கெட், எமிலியோ கே, ஜேக்கப் பெதல், ஜோ ரூட் கம்பேர்ட் டு டாம் லேத்தம், டெவன் கான்வே, வில்லியம், ரச்சின் ரவீந்திரா. பென் டக்கெட் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ஆஷஸ்லாம் அவ்வளோ நன்னா பண்ணாட்டாலுமே ஐ திங்க் வி ஹவ் சீன் தட். அதுவும் இந்த கவுண்டி சர்க்கிட்லயுமே ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சார். எமிலியோ கே ஒரு ரொம்ப நல்ல பிளேயர். போன மேட்ச்மே 56 அடிச்சார். டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். ஜேக்கப் பெதல் நல்ல பிளேயர். அந்த ஆஷஸ்லயுமே நம்ம பார்த்தோம் இன்னிங்ஸ் விளையாடினார். ஜோ ரூட்டை பத்தி அவ்வளோ சொல்ல வேண்டாம். டாம் லேத்தம் அவர் டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர். ஆனா கன்சிஸ்டன்டா பெருசா அடிக்கிறானா இல்லைன்னு தான் சொல்லணும். டேவன் கான்வே ஃபார்ம்லயே இல்ல. அவர் ஒரு பெரிய பேர்னால போடுறா. இப்ப அதனாலதான் நான் சொன்னேன் போன மேட்ச் வில்லியாங் எதனால எடுத்துன்னு வரல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் நல்லா விளையாண்டு இருக்கார். வில்லியாங் குட் பிளேயர். ரச்சின் ரவீந்திரா டெஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுறார். சோ அவ்வளோ பெரிய எட்ஜுன்னு சொல்ல மாட்டேன். ஆனாலுமே இப்ப டாம் லேத்தம் அடிக்க போடுறா தெரியாது, டெவன் கான்வேயும் அடிக்க போடுறா தெரியாதுங்கிறதுனால இங்கிலாந்துக்கு டாப் 4 எட்ஜு கொடுப்பேன். அப்புறம் மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா ஹாரி புரூக், ஜேமி ஸ்மித், ஜார்டன் காக்ஸ்னு ஒரு பேட்ஸ்மேனாவே ரிப்ளேஸ் பண்ணிட்டா பென் ஸ்டோக்ஸ் பேட்டிங் அபிலிட்டியை ஏன்னா நம்பர் 7 விளையாடினார். ஒரு ஃபுல் பேட்ஸ்மேனாவே ஜார்டன் காக்ஸை எடுத்துன்னு வந்துட்டா. இங்க பார்த்தோம்னா டேரில் மிச்சல், டாம் பிளண்டல், ஒரு கிளென் பிலிப்ஸ். ஆனா ஹாரி புரூக் அடிக்கிற ரன் இப்ப டேரில் மிச்சல் அடிக்கலாம். இஸ் a குட் பிளேயர். கன்சிஸ்டன்டா அடிச்சது கிடையாது. டாம் பிளண்டல் கன்சிஸ்டன்டா அடிச்சது கிடையாது. அப்புறமா குவென் பிலிப்ஸும் பெரிய ரன்லாம் அடிக்க மாட்டார். ஸோ அந்த கடைசி இந்த மிடில் ஆர்டருமே இங்கிலாந்துக்கு தான் நான் எட்ஜு கொடுப்பேன். சீமர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஜாஷ் டங், மேத்யூ ஃபிஷர், சனி பேக்கர். நியூசிலாந்துக்கு நேத்தன் ஸ்மித், கைல் ஜேமிசன், மேட் ஹென்ரி, வில்லோ ரோக். இப்ப ஜாஷ் டங் நல்லா போடுவார், ரன்னுக்கு போவார். மேத்யூ ஃபிஷர் ஒரு ஸ்டெடி போலர். சனி பேக்கரும் ரன்னுக்கு போகலாம். ஜாஃப்ரா ஆர்ச்சரும் என்ன சொல்றது, அவர் ஒரு என்ன சொல்றது எக்ஸ்ப்ளோசிவ் பவுலர். இங்க பார்த்தோம்னா மேட் ஹென்ரி போன மேட்ச் முதல் இன்னிங்ஸ் தான் அவ்வளவு ஓவர் போடல. எதனால எனக்கு தெரியல. வில்லோ ரோக் நன்னா போடுற, எல்லாருமே நன்னா போட்டா. அந்த ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ் மட்டும் நான் நியூசிலாந்துக்கு தான் நான் கொடுக்க போறேன். ஏன்னா இங்கிலாந்துல சில பேர் டெபியூட்டான்ஸும் விளையாடிட்டு இருக்கா. நியூசிலாந்து போன மேட்ச் நன்னா போட்டா எல்லாருமே. எனக்கு எங்க இந்த மேட்ச் டிசைட் ஆக போறதுன்னா இப்ப நியூசிலாண்டோட சீமர்ஸ் நான் எட்ஜ் கொடுத்தாலுமே இங்கிலாந்து பேட்டிங் இஸ் பெட்டர் தென் நியூசிலாந்து பேட்டிங்கிறதுனால ஒருவேளை இங்கிலாந்து சீமர்ஸும் நல்லா பண்ணலாம். ஆனா ஓவரால் இங்கிலாந்து தான் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஃபேவரட்ஸ் நான் நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற மை ஒப்பீனியன் வாட்ச்.